ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதனையை மேற்கொள். யாக்கோபுவின் புத்தகம் 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரையும் பாருங்க, ஒரு ஆளை கூட சோதிக்கிறவர் கிடையாதான். நிறைய இடத்துல பாருங்க, பிசாசு இயேசுவை சோதிச்சதை நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு வரும்பொழுது இயேசுவையே பிசாசு சோதிச்சான். அதே போல பழைய ஏற்பாட்டுல யோபுவை சோதிச்சான் இல்லைங்களா? அப்போ யாரு சோதிக்கிறது? பைபிளை நல்லா வாசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு இடத்துல கூட பாருங்க, தேவன் மனுஷனை சோதிக்கிறதா நான் பார்க்கல. ஆனா விசுவாசத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு டெஸ்ட் வச்சு நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க சோதனையை கொடுக்கறது யாருன்னா பிசாசு, சாத்தான். அப்போ இந்த சோதனையில எப்படி தப்பிச்சு வாழ்றதுன்னு தான் பாருங்க அவர் வழியை சொல்லி கொடுக்கிற தேவன். அதனாலதான் நம்ம கூடவே ஆவியானவரை கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, இந்த சோதனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுள் ஒருத்தர் உள்ளவே இருந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம திக்கற்றவங்களாக நிக்க விடாம, அனாதியா விட்டுறாம, பரிசுத்தவான்களை தேவன் என்ன செய்யறாருன்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏன்னா திக்கற்றவங்களா விட்டுட்டா நீ சோதனையில மாட்டிக்குவ. ஆனா உனக்காக பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பியிருக்கேன். அவர் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு போதிப்பார், எது நல்லது கெட்டதுன்னு உனக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. யோசேப்போடைய வாழ்க்கையில பாவத்தை பார்த்து என்ன செய்யறாருன்னா ஓடுறாரு. ஒரு வாலிப மகன், அழகான மகன் அவரு. நான் பார்வோன் மனைவி பாருங்க அந்த இடத்துல தவறா நடந்து கொள்ள வரும்பொழுது அந்த இடத்துல என்ன செய்யறாரு பாருங்க, ஓடுறாரு. எனக்கு இந்த பாவமான வாழ்க்கை எனக்கு வேணான்னு சொல்லி அவருடைய ட்ரெஸ் கூட கழண்டு கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டாரு பாருங்க ஒரு ஓட்டம். ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களா இருக்கிறவங்க அப்படிதாங்க வாழணும். பாவம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விட்டு நீங்க ஓடிப்போங்க. ஏன்னா எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது. அப்படிதான் வேதத்துல எழுதி இருக்கு. அப்போ சோதனையை நம்ம மேற்கொள்ளணுமா? இந்த இடத்துல சோதனைய தேவன் தான் சோதிப்பார் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் சோதனையை கொடுக்கிறவர் அல்லன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான வசனத்தை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த இடத்துல சோதனை எப்படி மேற்கொள்ளலாம்? உங்களிடத்துல ஒரு சோதனை வரும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணா, சாத்தான் தான் கொண்டு வந்திருக்கான், இது தீய சக்திகள் தான் கொண்டு வந்திருக்கு, இதை நம்ம முறியடிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா இயேசுவின் நாமத்தை நீங்க பயன்படுத்தணும். பாருங்க, போலீஸ் அப்படின்னா திருடன் ஓடுவான், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா கடவுளுடைய நாமத்தை யோவான் 14:14 நீங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, என் நாமத்தினால் நீர் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன்றார். அவர் நாமத்தை பயன்படுத்தணும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள்னு சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல. அப்போ அவருடைய நாமம் தாங்க பிசாசுக்கு பாருங்க ஒரு பயமுறுத்துற ஒரு கருவியாக இருக்கிறது, ஒரு ஆயுதமாக இருக்கிறது. துப்பாக்கி எடுத்தா பயந்து ஓடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாவத்தை கொண்டு வருகிற பிசாசை, இந்த தவறை கொண்டு வந்து என்னை முழுகி போகலாம், நான் அழிஞ்சு போகணும், நான் கெட்ட வழியில போகணும்னு நினைக்கிறேன் பிசாசுகளை அப்பாலே போன்னு சொல்லி நீங்க துரத்தணும். அதுதான் தேவனுடைய சித்தங்க. நீங்க ஒவ்வொரு சோதனையிலையும் அகப்படும் பொழுதும் தேவனுடைய உதவியை நாடுங்க, கடவுளை கூப்பிடுங்க. அந்த நேரத்துல கடவுளை கூப்பிடுங்க. ஒரு ஆபத்தான நேரத்துல பாருங்க, ஒரு குழந்தை யாரை கூப்பிடும்? அம்மா அப்படின்னு தான் வாயில வரும். ஆனா இங்க தேவனை அழைக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோவான் 15 கூட நம்ம பார்க்கிறோம், என்னில் ஒருவன் நிலைத்திருந்தால் அவன் அதிக கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது, அவர் அழைக்கும் பொழுது, அவர் தான் என் வாழ்க்கைன்னு நினைக்கும் பொழுது பாருங்க, பாவத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம போக மாட்டோம். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியா வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது பாருங்க 33 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார். அந்த 33 வருஷம் வரைக்கும் பாருங்க, அந்த நாட்கள்ல அவர் எவ்வளவு ஒரு வாலிப மகனா இருந்திருப்பாரு. கன்னியர்களால் நேசிக்கப்படத்தக்கவராம். எல்லா பெண்களுமே அவரை பார்த்தா அவ்வளவு பாருங்க, அவரை பார்த்த உடனே அவ்வளவு ரசிக்கிற தன்மையில இருந்தவர். ஆனா அவர் எந்த பாவத்துக்கும் போகல. அப்படிதான் இன்னைக்கு அநேக பாவங்கள் இந்த உலகத்துல சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அதை தவிர்க்கக்கூடிய சக்தியை தேவன் உங்ககிட்ட கொடுத்திருக்காரு, தவிர்க்கக்கூடிய அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு ஏதோ சோதனையில சிக்கிட்டம்பா, ஏதோ போன தவறு நடந்துருச்சு, இந்த சாக்கெல்லாம் கடவுள் கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க. எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஞானத்தை கொடுத்திருக்காரு, அறிவை கொடுத்திருக்கிறாரு. அப்போ சோதனையை நம்ம மேற்கொள்ள ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல சோதனையை மேற்கொள் என்ற தலைப்புல பார்த்தோம். நாங்கள் சோதனையை எப்படி மேற்கொள்றதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா.
ஆனா ஆண்டவரே ஏசப்பா இது ஒரு தப்பும் இல்லை, எல்லாரும் செய்றாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மனுஷனையும் பார்க்கும்போது அது தவறாகவே தெரியறதில்ல. ஆனா நீங்க சொல்றீங்க சோதனைய மேற்கொண்டு தான் ஆகணும். அப்பதான் இந்த உலகத்துல எல்லாரும் போல வாழ்ந்து எல்லாரும் போல பாவம் பண்ண உங்கள நான் படைக்கல. நீங்க சோதனைய மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அதுக்கான வழிய உண்டு பண்ண தான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொல்றீங்கப்பா. ஆமா தகப்பனே. எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே, தகப்பனே எல்லாரும் பல வழிகள்ல போகலாம். ஆனாலும் ஆண்டவரே ஒரு மாட்டு வண்டியா இருந்தாலும் தன்னுடைய அந்த வண்டிய மாட்டு வண்டிய நடத்துறவன் எப்படி அவங்க இசைக்கிறானோ அப்படிதான் போகணுமே தவிர, மாடு ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம் போனா போக வேண்டிய வழிய சேர முடியாது. வாழ்க்கையும் கூட இன்னைக்கு பல மனிதர்களுக்கு தாறுமாறா போய்க் கொண்டிருக்கிறதுன்னா, பாவ வழியில போறதுனால தான் ஏசப்பா இந்த நேரத்துல ஒவ்வொரு மனிதர்களும் கூட ஆண்டவரே தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவருடைய எல்லாவித ஆண்டவரே தகப்பனை ஒழுக்கத்துக்குரிய வழிநடைகளில் ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா. நீங்க கூட இருந்து பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.